சக்தி 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 மேடம், சுரானான்னு ஒரு ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இந்த என்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர் தான். உங்களை பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போகணுமா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ராஸில் நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? நமஸ்தே ஜி. என்ன ஞாபகம் இருக்கா? நான் வெறும் ஹலோ சொல்லணுன்னு தான் வந்தேன். ரொம்ப நாளாச்சு மேடம். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எதுவுமே பண்ணல, நீங்கள் சவுத் மட்டும் தான் பண்ணீங்க. நான் அந்த படங்கள் பண்ணுறதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மிஸ்டர் சுரானா. கண்டிப்பாக நீங்கள் டாப் ஹீரோயின் சவுத்தில். ஆனால் ஜிஎம்ஆர் சார் மட்டும் அந்த ஹிந்தி படம் ஷியாம் கபூரோட பண்ண விட்டுருந்தாருன்னா நீங்கள் அதோட பெரிய ஸ்டார் ஆகிட்டு இருப்பீங்க. ஜிஎம்ஆர் நட்சத்திரங்களை உருவாக்குறதுல பேர் போனவர். ஆமாம் மேடம். எனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் சொன்னது தான் சரி. ஏன்னா இப்போ நான் அதை விட பெரிய நட்சத்திரம்னா அது அவரால். கண்டிப்பாக உங்கள் மடத்தனமான படங்கள் செய்ய முடிஞ்சதை விட. சையத் அவருக்கு கதவு தரங்க. சாரி மேடம், அவன்கிட்ட கரெக்டாக பேசுனீங்க. அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்க மேடம். நானா இல்லை நீங்களா? மேடம், உங்களுக்கு ஓகேவா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்க பாட்டுக்கு பழைய ஞாபகங்கள், கஷ்டமான நினைவுகள், அது இதுன்னு. ஐயோ, ஈஸி இல்லை மேடம். ஈஸி இல்லை தான். ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் கூட இல்லை. எப்படி மேடம் எல்லாமே நேற்று நடந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கீங்க? பயங்கரமான ஞாபக சக்தி மேடம் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கணும்ல சையத். ஆனால் அதுவும் நல்லதில்லை. மறக்கணும்னு நினச்சாலும் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் வருது. மறக்க முடியலனாலும் மன்னிக்கணும்ல. இன்னுமா? பல வருஷங்கள் ஆச்சே மேடம். Sir, shot ready. ஓ மேடம், ஷார்ட் ரெடியா? வந்துடுவாங்க. இருபத்தெட்டு படங்கள் ஜிஎம்ஆர் கூட மட்டும். இன்றைக்கி இருக்கிற நடிகைங்கள்லாம் அவங்க வாழ்நாளில் 28 படம் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம். நல்லதோ கெட்டதோ ஒரு வாழ்நாள் நான் இருந்திருக்கேன் அவர் கூட. இந்த வகை கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாமா? இன்னும் இருக்கா? விடை கிடைக்காத ஒரு சிலது தான். கேமரா ரெடியா? Yes, ma'am. We are ready. சக்தி ஜி, ஜிஎம்ஆர் எப்பயும் உங்களை பாதுகாக்கணும்னு எண்ணினாரா? அம்மா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓ வேண்டாம். சரிங்கம்மா. ஜோதி, சொல்லுங்கம்மா. இப்போ கொடுத்துரு. ம், நாளையிலேருந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும். சரிங்கம்மா.
அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சரியா சொல்லணும்னா அவர் என்ன தன்னுடையதான் நினைச்சார். அந்த வார்த்தையே முக்கியம்னு சொல்கிறேன். எதனாலனா என்னை அவரோட உடமையாக நினைச்சார், சொத்து மாதிரி. உங்ககிட்ட ஒரு சொத்து இருந்தா அதில் இருக்கணும்னோ பாதுகாக்கணும்னோ அவசியமே இல்லை. எதுவாக இருந்தாலும் வாங்கியாச்சுன்னா அது உங்களுடையது, நீங்களா விற்கிற வரைக்கும். வாட்ச்மேன், என்னாச்சு? வேலை போயிடும், மூடிட்டு இருக்கு. சசி, ஒரு இடம் கூடாம அலசி தேடுங்க, போங்க. சீக்கிரம். அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? யார் யாரெல்லாமோ வீட்டுக்குள்ள வராமா? போனும் ஒர்க் ஆகல. தெரியும் சக்தி, தெரியும். உனக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முதல்ல தெரியும். பழக்க வேண்டியதுதான். பழகிக்கணுமா? கண்ட காலி பசங்க எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழையுவாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? நீ வாமா, நம்ம போலீஸ்ட போலாம். என்ன சக்தி, என்ன பேசுற? ஜிஎம்ஆர் ஆளுங்கிட்ட எந்த போலீஸ் வருவாங்க? ஜிஎம்ஆர் ஆளுங்களுக்கு இங்க என்னமா வேலை? பரிசோதனை, சந்தேகம். உன் மேல சந்தேகம், நம்ம மேல சந்தேகம். என்ன பண்ண சொல்ல? இந்த ரூம் நாங்க திறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. அது பாத்ரூம், அங்க என்ன பார்க்க போறீங்க? ஒளிய வசதியான இடம் தானே. உள்ள எவனாவது ஒளிஞ்சிருந்தா? பிரதீபன், நானும் உங்களை சோதனை போடலாமா? நீங்க இங்க இருந்ததா திருடிட்டு போயிருந்தா? திருட்டு புத்தி என்னைக்குமே எனக்கு இருந்ததில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரே முதலாளி தான், தெரியல. நம்ம முதலாளிக்கு நான் விசுவாசமா இருக்கேன். நீங்களும் இருந்துட்டா நல்லதுன்னு சொல்றேன். முதலாளியா? நான் ஒன்னும் உன்ன மாதிரி அவர்கிட்ட வாலாட்டி நிக்கிற நான் இல்ல. இங்க பாருங்க, வேற மாதிரி ஆயிடும். ஒரு தப்பான வார்த்தை கூட நான் பேசல. நான் சொல்றேன். என்ன பேசுறீங்க? பிரதீபன், நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புங்க. தயவு செய்து சொல்றேன்.